பிஸ்னஸில் நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அழகோ அதே மாதிரி பெரிய டேலண்ட்டோ இன்டெலிஜென்ட்டோ தேவையில்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்புங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் பார்த்திபன் ஒரு சினிமாவுக்கு முக்கியமாக ஒருத்தரை தேடிட்டு இருந்தாங்க. அந்த ஆடிஷனில் நான் என்னோட அந்த முக்கியமான ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்க. ஒன் ஆஃப் த டாப் ஃபைனலிஸ்டாக பல ரவுண்டு முடித்து அவங்க அதில் செலக்ட் ஆனாங்க. கடைசியாக செலக்ட் ஆகிட்டு சில சினிமாவில் நம்ம இருக்கணும்னா நடிக்கணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது வந்து டைரக்டர் வந்து ஷேர் பண்ணார். அவர் முன்னாடி அங்கே உட்காந்துருந்தாங்க, ஆப்போசிட்டில் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்போ அவர் சொன்ன 3 விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, சினிமாவில் ரொம்ப அழகு சூப்பராக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவங்கள பார்த்த உடனே ஏதாவது ஒரு குறை நமக்கு டக்குன்னு தெரியும். குறைன்றதை விட சம் சேஞ்சஸ் அவங்க கிட்ட தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் மறு இங்கே பெருசாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தெத்துப்பல் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை மூக்கு பெருசாக இருக்கலாம். சம்திங் பார்த்த உடனே சரி இவங்களுக்கு இப்படி இருக்குல்ல அந்த மாதிரி சொல்லணும். இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத அங்கே அவர் சொன்னார். ரெண்டாவது ஒரு விஷயம், நிறைய ஸ்கில்லை கற்றுக்கிட்டு தான் சினிமாவுக்கு போகணுன்னு இல்லை. பை நேச்சராகவே அவங்க நிறைய ஸ்கில்லோடு இருந்திருக்கணும். அவங்க கிட்ட இருந்து ஒரு யூனிக்கான விஷயம் எடுத்து அது எப்படி அந்த சினிமாவில் அவங்க கொண்டுட்டு வரலாம், மற்றவங்களோட எப்படி இவங்களை வேறுபடுத்தி நம்ம காட்டலாம் அப்படின்றத நிறைய ஸ்டேஜில் வந்து ஆடிஷனில் அவங்க அதை பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. 3வது லாஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன், அந்த பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளினு, ஒரு விஷயத்தை கொடுத்தா நம்ம பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது, கரெக்டான டைமுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னார். ஸோ இந்த 3 விஷயமும் கோடிக்கணக்கில் பணம் புழங்குற பிஸ்னஸ் நடக்கிற சினிமாவுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு பெரிய ஸ்கில்லெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் சூப்பராக ஒரு செலிபிரிட்டி ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட கேரக்டர் பண்புன்னு ஒன்று நல்ல சிறப்பாக இருந்துச்சுன்னா நீங்களும் சூப்பராக ஜெயிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக நிறைய அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கேரக்டரை பற்றி நிறைய சொல்கிறேன், பிஹேவியரை பற்றி சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் சாரோட நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை உங்ககிட்ட அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. பாய்.